வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரேடிங் பேசிக்ஸ் தமிழ். இன்னைக்கு நான் ஒரு ட்ரேட் பண்ணி 2250 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். அதோட லாஜிக் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50 எக்ஸ்பைரிங்கிறனால நம்ம நிஃப்டி 50ல ட்ரேட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் 1 ஹவரில் போட்டு வச்சுருக்கோம். அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ண மாதிரியே மார்க்கெட் போய்கிட்டே இருக்கான். ஸோ இங்கே இந்த ட்ரெண்ட் லைன் பொறுத்த வரைக்கும் லாஜிக் என்னன்னா, இப்படி மேலே போகிற ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி கீழே விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக மார்க்கெட் ஒரு இடத்துல இருந்து மூவ் ஆகுதுன்னா மேலே போயிட்டு ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டு மேலே போகணும், ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டு மேலே போகணும், ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டு மேலே போகணும். பட் அப்படி போகாமல் ஒரேடியாக இந்த மாதிரி போனாங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல பிரேக் ஆவாங்க. நார்மலாக இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி சும்மா இப்படி போயிட்டே உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல இதுக்கு மேலே போகாமல் அப்படியே இங்கே நிற்பான். நிற்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா கீழே பிரேக் ஆகி வந்துடுவான். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து மேலே போயிருக்கான், இந்த இடத்துல இருந்து மறுபடியும் மேலே போயிருக்கான், இந்த இடத்துல இருந்து மேலே போயிருக்கான், இங்கே அப்படியே நேற்று நின்றுட்டான். ஸோ நேற்று நின்னதுனால லாஜிக் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கேருந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு புல் பேக் வந்துட்டு தான் மேலே போவாங்கிறது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் எங்கேருந்து போவான்னு தெரியாது. ஸோ அந்த புல் பேக்கை மட்டும் நம்ம கவர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம். மறுபடியும் சொல்கிறேன், இங்கேருந்து மேலே போயிருக்கான், இங்கேருந்து மேலே போயிருக்கான், இங்கேருந்து மேலே போயிருக்கான், இங்கேருந்து மேலே போயிருக்கான். பட் இங்கேருந்து திரும்ப மேலே போல, இங்கே நின்றுட்டான். நின்னதுனால கீழே வந்துட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இன்ஃபேக்ட் கீழே வந்தான் அப்படின்னா இது வரைக்கும் கூட வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு நம்ம நினச்சோம். பட் என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிஃப்டியில் இவ்வளோ பெரிய மூவ் நடக்கிறது ரொம்ப ரேர். ஸோ நம்ம எது வரைக்கும் அந்த மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் லோ வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டு காட்டுறேன். ப்ரீவியஸ் லோ வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறோம்? இங்கே இருந்தால் மேலே போயிருக்கான், திரும்ப இங்கே வந்துட்டு சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போகிறதுக்குனால பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. பட் இதையும் பிரேக் பண்ணால் என்ன பண்ணுறது? அடுத்த லோக்கு போவான், இதையும் பிரேக் பண்ணால் அடுத்த லோக்கு போவான். ஸோ இப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னைக்கு மார்க்கெட் அதே மாதிரி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 5 மினிட்ஸ்லேயும் கொடுத்துருக்கான். அது எப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்க, அந்த ட்ரெண்ட் லைன் அக்யூரேட்டாக 5 மினிட்ஸ்ல வந்து நீங்கள் ஒரு லைன் போட்டிங்கன்னா அப்படியே டச் ஆகி போயிட்டு இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அப்படியே ஒரு மேலே போயிட்டு கீழே, அப்புறம் இங்கேருந்து மேலே போயிட்டு அப்புறம் கீழே, அப்புறம் இங்கேருந்து அப்படியே மேலே போனவன் கீழே வராமல் அப்படியே ஒரு பெரிய மூவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மேலே போனவனால அடுத்த ஹை வைக்க முடியல, மேலே போகல, இங்கே நின்றுட்டான். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பையர்ஸ் இதுக்கு மேலே கொண்டு போக முடியல, ஸ்ட்ராங்காக இல்லை, இங்கே செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த லாஜிக் பிரகாரம் இந்த இடத்த பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லோ நமக்கு 5 மினிட்ஸ் லோன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதான் லோ. ஸோ இது வரைக்கும் வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அது வரைக்கும் வந்தாலும் கூட நம்ம அவ்வளோ பெரிய மூவ்க்காக வெயிட் பண்ணல, ஒரு சின்ன மூவை ப்ராஃபிட்டாக புக் பண்ணிட்டு வெளில வந்துட்டோம். இப்போ அந்த ட்ரேட் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் 203ங்கிற ஒன்று மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நேற்று இங்கே இருந்தால் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கான். கிட்டத்தட்ட 147லேருந்து ஒரே மூவ் ஒரே ஸ்பைக்கில் ஆல்மோஸ்ட் 260க்கு போயிட்டான். அடுத்தது திரும்ப இங்கேருந்து ஒரே ஸ்பைக்கில் ஒரு 60 மூவ்ஸ் கொடுத்துருக்கான். திரும்ப இன்னைக்கு ஓப்பன் ஆனதுமே மார்க்கெட் அங்கேயே ரோல் ஆயிட்டு இருந்தான். பட் என்ன பாயிண்ட் அப்படின்னா, எனக்கு என்ன கன்ஃபர்மேஷன் வரல அப்படின்னா, இந்த ரேஞ்ச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெருசுங்க. 169 கீழே வந்து பார்த்திங்கன்னா 140, கிட்டத்தட்ட இதுவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் வருது. ஸோ நம்ம இங்கே எங்கேயா ஒரு ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் கீழே போய் க்ளோஸ் வச்சா தான் எக்ஸிட் பண்ணுவோம். அப்போ நமக்கு லாஸே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் வரும். பட் நிஃப்டியில் நார்மலாக மூவ் ஆகிறதே ஒரு 40 50 மூவ் 60 மூவ்ஸ் தான் மூவ் ஆகும். ஸோ அதுக்கு 40 பாயிண்ட்ஸ்க்கு நமக்கு 40 பாயிண்ட்ஸ் ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல. மார்க்கெட் ஒருவேளை கீழே வந்து இந்த லோ வரைக்கும் வந்தாங்கன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், நான் வெயிட் பண்ணேன். பட் மார்க்கெட் இங்கேருந்தே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், செல்லர் சுடவே இல்லை. அதனால மார்க்கெட் கீழே போச்சு. மார்க்கெட் கீழே போனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும், மார்க்கெட் கீழே போச்சுன்னா புட் ஆப்ஷன் மேலே போகணும். அதான் லாஜிக் எப்பயுமே. சரி, மார்க்கெட் இங்கிருந்தே பை பண்ணி புட் ஆப்ஷன் மேலே கொண்டு போகிறாங்க, இதுக்கு கீழே விடவே இல்லை. ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஸ்பைக் இருந்தது ப்ரைஸில். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 203க்கு என்டர் ஆயிட்டு ஒரு ப்ரீவியஸ் ஐ இது வரைக்கும் போயிடுவான் அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் டார்கெட்டாக தெரியும். ஸோ நான் இங்கே என்டர் ஆயிருந்தேன் 203க்கு என்டர் ஆயிட்டு நான் வெயிட் பண்ணேன், கொஞ்சம் கீழே போகிற மாதிரி காமிச்சான். சரி ப்ரோ, இங்கே என்டர் ஆனால் உங்களோட ஸ்டாப் லாஸ் என்ன இவ்வளோ பெருசாக வச்சுப்பீங்க அப்படின்னு கேட்டால், இல்லைங்க, இங்கே என்டர் ஆகும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நான் மேனுவலாக மைண்டில் இங்கேருந்து இங்கே 203 டு இந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு எவ்வளோ பாயிண்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 215 வச்சுக்கலாம். ஸோ எனக்கு ஒரு 45 பாயிண்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதில் பாதி 40 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு 20 பாயிண்ட்ஸ் 1:2 ரேஷியோவில் ஒரு 20 பாயிண்ட்ஸ் கீழே தள்ளி ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கிட்டேன்.
ஸோ 20 பாயிண்ட்ஸ் கீழ தள்ளி ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கிட்டதுனால, என் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணவே இல்ல மார்க்கெட். அப்படியே இங்க மேல போனதும் வெயிட் பண்ணேன். ஈவன் இந்த கேண்டில் கூட வெயிட் பண்ணேன். அடுத்த கேண்டில் இங்க ரெட் வைக்கும்போது, எக்ஸ்பைரி டேஸ்ல என்ன ஆகும்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான பெரிய பெரிய மூவ்ஸ்லாம் டக்குன்னு நடக்கும். இப்ப இங்க ஒரு ஒரு கேண்டில்ல டக்குன்னு மேல போன மாரி, இதே மாரி ஒரு கேண்டில்ல டக்குன்னு கீழ வந்துருவான். ஸோ இந்தாண்ட ஒரு ரெட் கேண்டில் வச்சதுமே, இங்க சட்டுன்னு கீழ வந்துருவான்னு சொல்லிட்டு, நான் வந்த ப்ராஃபிட்ட டக்குன்னு புக் பண்ணிட்டேன். இன்ஃபாக்ட் நம்மளோட ப்ரீவியஸ் ஹை இங்க தான் இருக்கு, இங்க தான் டார்கெட்னா கூட, நான் ஏன் இங்க புக் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த மாரி ஒரு ஃபுல் கேண்டில், பெரிய கேண்டில் வந்ததுன்னா, என்னைக்குமே அந்த ப்ராஃபிட்ட உடனே புக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் அப்படி சொல்றோம் நிஃப்டி 50லனா, இந்த மாரி மூவ் நடக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குமா. நீங்க பாருங்க, திரும்ப அதே மாரி ஒரு மூவ் நடந்திருக்கு. அதுக்கு எவ்ளோ டைம் எடுத்துக்கிட்டான்னு பாருங்க. 260 லேருந்து 363 வரைக்கும் போயிருக்கான். ஆனா இந்த கேண்டில் நடக்கிறதுக்கு எவ்ளோ டைம் எடுத்துக்கிட்டான்னு பாருங்க. ஸோ எப்பயாவது நமக்கு இந்த மாரி டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில்ல இவ்ளோ பெரிய மூவ் நடக்குது நிஃப்டி 50லனா, அந்த ப்ராஃபிட்ட புக் பண்ணிக்க வேண்டியது தான். நான் இன்னைக்கு 50 குவான்டிட்டிஸ் போட்டிருந்தேன். என்னோட ரிஸ்க் கெப்பாசிட்டிக்குள்ள தான் இது இருந்தது. 50 குவான்டிட்டிஸ் போட்டு நான் இந்த ஒரு 40 பாயிண்ட்ஸ கேப்சர் பண்ணேன். 40 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணங்காண்டி எனக்கு ஒரு ₹2000 ப்ராஃபிட் வந்தது. சரி வாங்க இப்ப இதோட ஆர்டர் புக் போய் பார்க்கலாம். இப்ப இதோட ஆர்டர் புக் பார்த்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து 943க்கு ஒரு என்ட்ரி எடுத்தேன் 202க்கு. 951 வித்தின் அ மேட்டர் ஆஃப் 8 மினிட்ஸ்ல இட் வென்ட் அப் டு 260 வரைக்கும் போச்சு. நான் 247ல எக்ஸிட் ஆயிட்டேன். சரிங்க. இந்த மாரி சின்ன சின்ன லாஜிக்ஸ நீங்க மார்க்கெட்ல பிடிச்சு அழகா ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாரி லேர்னிங்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா, டெஃபினட்டா நம்ம சேனல லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கன்டென்ட் வேணும், ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா, கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் அது ரிலேட்டடா வீடியோ பண்ண ட்ரை பண்றேன். இவ்வளோ நேரம் உங்களோட வேல்யூபிளான டைம் குடுத்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வில் சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.